இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனா தான் இருக்கும். ஏன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாவும், இன்ட்ரெஸ்டாவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேற வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க்க குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வேக்கன்சி வீடியோ கிடையாது. இது நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் NSP அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கீழ இருக்கிற இந்த ஸ்கீம். இது மூலமா வந்து 2025, 26ல ஜாயின் பண்ண போற ஸ்டூடண்ட்ஸு, இல்ல ஏற்கனவே இதுல அப்ளை பண்ணவங்க, இவங்களுக்கான இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஆம், ஆக்சுவலா வந்துட்டு அக்டோபர் 31 அக்டோபர் வரைக்கும் இந்த ஸ்கீம் ஓப்பனா இருக்க போது. அதுக்குள்ளேயே நீங்க அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிடலாம். இதோடைய நேம் வந்து ஆக்சுவலா ஹிந்தியில இருக்கு. எனக்கு ஹிந்தி அவ்வளோ ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிக்கிறேன். பிரதான் மந்திரி உச்சாதார் ஷிக்ஷா புரோட்சகன் யோஜனா. இதுதான் இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் அதாவது 12த் முடிச்சுட்டு காலேஜ் போறவங்க, இல்ல ப யுஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிறவங்க எல்லாருக்கும் இது அப்ளிகபிள் தான். ஈவன் ஸ்கூல்ல படிக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ இது எனக்கு அப்ளை பண்ணவங்க யாரையுமே எனக்கு தெரியாது. நான் வந்து இத வந்து இந்த போர்ட்டல்ல படிச்சு பார்த்து, எனக்கு புரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு குடுத்துருக்கேன். ப்ளீஸ் யாராவது இப்போ யுஜியோ இல்ல பிஜியோ ஜாயின் பண்ணியிருக்கவங்க, கொஞ்சம் புவர் ஃபேமிலிலேருந்து வரவங்க, இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கான அந்த படிப்புக்கான உதவித்தொகை, அதாவது அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த NSP ப்ரோகிராமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டூ மெரிட்டோரியஸ் ஸ்டூடண்ட்ஸ். அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்டு, அவங்க புவர் ஃபேமிலிலேருந்து வந்தா, அவங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ மீட் பண்றதுக்கான அசிஸ்டன்ஸ் வந்து குடுக்குறது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்க குடுக்குற இந்த ஸ்காலர்ஷிப் வந்து 12த் போர்ட் எக்ஸாமினேஷன் நீங்க எந்த போர்ட்ல படிச்சிருந்தாலும் சரி, தமிழ்நாடுல ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, இல்ல மெட்ரிகுலேஷன், இல்ல ஐசி, எதுல படிச்சிருந்தாலும் சரி, இல்ல வேற ஸ்டேட்ல படிச்சிருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆனது தான் இது. ஒரு 82,000 ஃப்ரெஷ் ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு வருஷத்துக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி போஸ்ட் கிராஜுவேட், கிராஜுவேட்டு, மெடிக்கல், இன்ஜினியரிங், இல்ல நீங்க ஐடிஐ படிக்கிறவங்களா இருந்தாலும் கூட பரவால்ல. உங்களுக்கு அ புவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, நல்லா படிப்பீங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் அவங்களோட ஸ்கோப்பு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அவங்க எப்படி அலாட் பண்றாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷ்லயும், தமிழ்லயும் குடுத்துருக்கேன். சில பேருக்கு வந்து மேபி ஃப்ரம் அதர் ஸ்டேட் இருக்கலாம். அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன். அதாவது இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப், அதாவது எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு ஒரு ₹100 வந்து, அது எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். ₹100 அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சிபிஎஸ்இ அண்ட் ஐசிஎஸ்இ இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட எஜுகேஷனல் போர்டுக்கு கீழ வருது. ஸோ இவங்களுக்கான அந்த அமௌண்ட்ட வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு அமௌண்ட் எடுத்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரூ. 200 அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரூ. 100 வந்து சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்சிக்கு அலாட் பண்ணி எடுத்துருவாங்க அதுலேருந்து. ஸோ மீதி இருக்கிற அந்த ரூ. 100லேருந்து தான் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பா குடுக்குறாங்க. இது ரூ. 100ன்றது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து அவங்க கோடிக்கணக்குல அலாட் பண்றாங்க. இதுல வந்து இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கணும். 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இந்தியன் நேஷனல்ஸா இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இது வேற எதுவும் இல்ல. இதுல ரூ. 100 நான் சொன்னேன் இல்லையா? ரூ. 100 உங்களுக்கு அலாட் பண்ணிட்டாங்க ஸ்காலர்ஷிப் அப்டின்னா, அதுல ரூ. 50 கேர்ல்ஸ்க்கு மாத்திரம் ஒதுக்குறாங்க. அதாவது ஃபீமேல் கேண்டிடேட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து யாரா இருந்தாலும் அவங்களுக்கு 50% டோட்டல் ஸ்கீம் அமௌண்ட்லேருந்து 50% அவங்களுக்கே போது. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட் யாராவது புவர் ஃபேமிலிலேருந்து இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அதே மாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இந்த மாரி யூனியன் டெரிட்டரீஸ் இங்க வந்து இவங்களுக்கு 3% வந்து ஒதுக்கிடுறாங்க.
லடாக் யூனியன் பிரதேசத்துல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அதே மாரி வந்துட்டு இந்த மீதி இருக்கிற அந்த அமௌண்ட் வந்து அ மனித நேயம் அதாவது ஹியூமானிட்டீஸ் அடிப்படையில 3%. ஹியூமானிட்டீஸ் அப்டின்னா, இது எது அடிப்படையில ஒரு வேள பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருக்கலாம், ஆட்டிசம் கேண்டிடேட்டா இருக்கலாம். அந்த மாரி மனிதாபிமான அடிப்படை ஹியூமானிட்டீஸ்ல 3%ம் நீங்க ஒரு வேள சயன்ஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, ஆராய்ச்சி பண்றீங்க, இல்ல சயன்ஸு அ ஆ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்க, இல்ல எம்எஸ்சி ஜூவாலஜி படிச்சுட்ருக்கீங்க. அந்த மாரி சயன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு 3%ம், வணிக பிரிவு அப்படின்னா வந்துட்டு காமர்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறவங்களுக்கு 1%ம். இந்த மாதிரி இவங்க பிரிச்சு தான் இவங்க இத பண்றாங்க. ஸோ இத தவிர வந்து ஒரு வேள அப்ளிகேஷன்ஸ் கம்மியா வந்தா அதுக்கு என்ன பண்றது? அப்படிங்கிறத வந்து அவங்க முக்கியமா எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ம நெறைய ஸ்கீம் வந்து இதுல நெறைய பெர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க. நீங்க ஒருவேள அந்த கேட்டகரியா இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருந்தா நான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து அந்த நான் சொன்ன மாரி 18 டூ 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கணும் நீங்க. நீங்க யுஜி படிச்சிருக்கலாம், பிஜி படிச்சுட்ருக்கலாம். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல இப்ப தான் 12த் பாஸ் பண்ணியிருக்கலாம். அத பத்தியும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ 18 டூ 25 இயர்ஸ் இந்தியன் நேஷனல்ஸ். இது ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டீஸ். அடுத்தது வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து 80%க்கு மேல 12த்ல மார்க் எடுத்திருக்கணும். 10த், 12த் இந்த மாதிரி எஜுகேஷன்ல நீங்க என்ன போர்ட்ல படிச்சிருந்தாலும் சரி. 80%க்கு மேல மார்க் எடுத்துக்கணும். அதே மாரி இப்ப நீங்க படிக்க போற அந்த டிகிரி வந்து ரெகுலர் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற கோர்ஸா இருக்கணும். நீங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்லயோ, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லயோ படிச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது. அதே மாரி டிப்ளமோ கோர்சஸ்க்கும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் வந்து நான் சொன்ன மாரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற அ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் கிடைக்கும். அதே மாரி வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பும் இப்ப நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடாது. மத்த வேற ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் நீங்க இப்ப அவைல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண வேண்டாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேரண்டோட இன்கம், இல்ல கார்டியனோட இன்கம் வந்து 4.5 லேக்ஸ்க்குள்ள இருக்கணும் 1 வருஷத்துக்கு. அவங்க இதுக்கு எலிஜிபிள். அ முக்கியமா வந்து நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் போடும்போது, உங்க லோக்கல் விஏஓட்டருந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் ஒண்ணு வாங்கணும். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். 2025, 26ன்றதுனால இந்த இயர்ல வாங்குன அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்க இதுக்கு குடுக்க வேண்டியிருக்கும். அதே மாரி வந்துட்டு ஒரு வேள உங்களால வந்து ரினியூ பண்ணல நீங்க. அ போன வருஷம் அப்ளை பண்ணீங்க. ஆனா ரினியூ பண்ணல அப்டின்னா, அதுக்கான சாய்ஸும் அவங்க குடுக்குறாங்க. அப்படி நீங்க ரினியூ பண்றீங்க அப்டின்னா, அந்த ஏஐஎஸ்ஹெச்இ கோட் அத வந்து கேட்கறாங்க அவங்க. அந்த கோட் பேரு ஆக்சுவலா ஏஐஎஸ்ஹெச்இ அப்டின்னா, ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் கோடு. இது வந்து உங்களுக்கு அவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. அந்த கோட வச்சு நீங்க இத ரினியூ பண்ண கண்டிப்பா முடியும். அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, https://aishe.gov.in/AISHE/AISHE கோட் அந்த போர்ட்டல்ல போயிட்டு நீங்க பார்க்கவும் பார்த்துக்கலாம். அதே மாரி அப்ளையும் பண்ணலாம். ஆ ஒரு வேள வந்துட்டு இந்த மாதிரி ரினியூ பண்ண நீங்க அ மறந்துட்டீங்க அப்டின்னா வந்துட்டு, அ இப்ப ரினியூ பண்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் உண்டு. ஸோ தாராளமா இப்ப ரினியூ பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்துட்டு அ இப்ப ஃபர்ஸ்ட் இயர் நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிச்சு. அ 2ண்ட் இயர் அப்ளை பண்றீங்க அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல அட்லீஸ்ட் ரொம்ப மினிமமா 50% மார்க்காவது எடுத்துருக்கணும். 100க்கு 50 மார்க்காவது நீங்க எடுத்திருக்கணும். அதே மாரி உங்க அட்டெண்டன்ஸ் நீங்க ரெகுலர் காலேஜ் போறீங்க இல்லையா? உங்க அட்டெண்டன்ஸ் 75%க்கு மேல இருக்கணும். அவங்க தான் வந்து திருப்பி ரினியூ பண்றதுக்கு உங்களால அப்ளை பண்ணவே முடியும். அதே மாரி உங்களுக்கு உங்க மேல ஏதாவது கிரிமினல் அ அ போலீஸ்ல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலோ, நீங்க ராகிங்ல வந்து இன்வால்வ் ஆயிருந்தாலோ, ஏற்கனவே குடுத்திருந்தாலும் அத வந்து திருப்பி வாங்கிருவாங்க அந்த ஸ்காலர்ஷிப்ப. ஸோ வந்து படிக்கிற பசங்க இந்த மாரி எந்த விஷயத்திலயும் ஈடுபட வேணாம் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். ஸோ எந்த கு எந்த ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு குடுத்திருந்தாலும் திருப்பி வாங்கிருவாங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷாவும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்பீல் பண்ண மாட்டாங்க. அதே மாரி ராகிங் இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்காது. அத மனசுல வச்சுக்கோங்க. ஆ
இதுக்கு வந்து இந்த ரினியூ பண்றதுக்கான அந்த வெப்சைட் வந்து www.scholarship.gov.in. இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க தாராளமா அப்ளை பண்ண முடியும். அம் நீங்க ஒரு வேள வந்து மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் இல்ல அ வேற என்ன மாதிரியான எஜுகேஷன்ல நீங்க சேர்ந்திருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன்ஸ். அந்த ரிசர்வேஷன்ல நீங்க உள்ள போயிருந்தாலும் சரி, அப்பவும் வந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இது இல்லாம பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. பிடபிள்யூபிடி கேண்டிடேட் யாராவது இருந்தாலும், அவங்களுக்கு அந்த அவங்களோட அந்த குறைபாடு ஏத்த மாதிரி, அந்த டிசபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. அதே மாரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க என்ன கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே டிஜிலாக்கர் மூலமா அவங்க அ எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்றது, அதே மாரி வெரிஃபை பண்றது எல்லாமே டிஜிலாக்கர் மூலமா பார்த்துப்பாங்க. டிஜிலாக்கர் பத்தி தெரியாதவங்களுக்கு நீங்க யாராவது ஸ்டூடெண்ட்டோ, இல்ல உங்களோட டீச்சர்ஸ் பத்தி கேட்டாலே தெரிஞ்சிரும். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம வாங்குற மார்க்கு, நம்மளோட சர்டிஃபிகேட்ஸு, நம்மளுடைய இதெல்லாம் 1980ஸ் சொல்றேன். அ நம்மளுடைய வந்து ஏதாவது எக்ஸாம்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் ஒண்ணு தருவாங்க. அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆன்லைன்ல கிடைக்காது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் மாத்தரம் தான் வெரிஃபை பண்ணும். இப்ப வந்து அப்படி இல்ல. டிஜிலாக்கர்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க எங்க படிக்கிறீங்க? நீங்க என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க? உங்களோட ஆதார் கார்ட் நம்பர் என்ன? அந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க டிஜிலாக்கர் மூலமாவே எடுத்துக்கலாம். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கூட டவுன்லோட் பண்ணலாம். ஆ ஸோ டிஜிலாக்கர் அப்படிங்கிறது அத பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அடுத்தது வந்து இந்த என்எஸ்பி. இந்த என்எஸ்பி வந்து ஒரு குளோசிங் டேட்டு, ஒரு ஓப்பனிங் டேட் வந்து எப்பயுமே வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இந்த 25, 26க்கான அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் 31/10/2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தயவுசெய்து போய் கைட்லைன்ஸ் நீங்க வந்து நான் சொன்னது இல்லாம, நீங்க மறுபடியும் கூட ஒரு தடவ வந்து படிச்சு பார்த்துருங்க. அதே மாரி இந்த பேமெண்ட் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அலாட் ஆயிருச்சு அப்டின்னா, அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல அப்பவே வெரிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் போனீங்கனாவே, உங்களுக்கு வந்து உங்களோட அ ப்ரொசீஜர்ஸ் அதாவது அப்ளிகேண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளிகேஷன் எந்த இடத்துல இருக்கு? என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இப்ப இருக்கு? உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சா? இல்லையா? உங்க பேமெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா? இல்லையா? எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் தான். அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடி அப்டின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஸ்டூடண்ட் வந்து உங்களுக்கான ஒரு எஸ்பி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க இந்த போர்ட்டல்ல நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது தர வேண்டியிருக்கும். ஸோ, அதனால அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் அ அதோடைய அக்கவுண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்க தந்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் நேரா உங்க அக்கவுண்ட்டுக்கே வந்துரும். அ நீங்க இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அ அப்டின்னா, நீங்க வந்துட்டு அந்த வெப்சைட்ட போனீங்க அப்டின்னா, நோ யுவர் பேமெண்ட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஸ்கீம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இல்ல ஏதாவது நீங்க போட்ட அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு அப்ப வந்து இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் சரிங்களா? குறை தீர்ப்பு மையம். ஸோ இத வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம். இது எல்லாமே அ ஆ எதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சா அந்த ஃபோன் நம்பர்ல கூப்ட்டு பேசுங்க. இது வந்து அந்த வெப்சைட்லயே இருக்கு. இல்ல அப்டின்னா http://pgportal.gov.in/grievances grievance new.aspx. ஸோ இந்த வெப்சைட்ல போயும் உங்களோட குறைகள் ஏதாவது இருந்தா அத கேட்டீங்கன்னா, அவங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பா தருவாங்க. ஸோ இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரண்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த ஃப்ரண்ட் பேஜ் தான் இருக்கும். அனௌன்ஸ்மென்ட்ஸ்ல வந்து 2025, 26 இதிலயே பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நீங்க இந்த இடத்துல போயிட்டு வியூ பண்ணி ஃபுல்லா அவங்க என்ன கிரைட்டீரியாஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓடிஆர்ல தான் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இது 14 டிஜிட் நம்பர் உங்களுக்கு அலாட் ஆகும். இந்த நம்பர சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு
ஃபர்ஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்ட் அலாட் ஆகும். அத சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஆப்ட்டான ஒரு பாஸ்வேர்ட வந்து நீங்க இது பண்ணி வச்சுட்டு, அத யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். நீங்க தனியா வச்சுக்கோங்க. தனியா வச்சுட்டு, அத வச்சு நீங்க ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணி உள்ள போலாம். அடுத்தது இந்த ஓடிஆர் நீங்க ஒன்ஸ் ரிசீவ் ஆன அப்புறம், நீங்க அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அந்த ஆப்ஷன் போயிட்டு அப்ளிகேஷன் குடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அனவுன்ஸ்மென்ட் இருக்கு இல்லையா? அது அந்த அனவுன்ஸ்மென்ட் வந்து நீங்க உள்ள போனீங்க அப்டின்னா, என்ன இருக்கும் அப்டின்றத நான் இவ்ளோ நேரம் சொன்னேன் இல்லையா? இந்த விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கும். ஆ இது இல்லாம போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது 25, 26க்கு வந்து இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஆ இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கான இது வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றது தான் அந்த அனவுன்ஸ்மென்ட்ல குடுத்துருக்காங்க. இத போய் நீங்க பார்த்துக்கலாம். இந்த ஓடிஆர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஓடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ காமன்ஸ் இந்த ஓடிஆரோ இல்ல வந்துட்டு இந்த அனவுன்ஸ்மென்ட் பத்தி எனக்கு புரியல. இந்த என்ட்ட வந்து லேப்டாப் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, என்னால அப்ளை பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இந்த https://locator.csccloud.in இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கனாலும், போலனாலும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் போறீங்க இல்லையா? அதுல அனவுன்ஸ்மென்ட் இருக்கு இல்லையா? அத வந்து வியூ பண்ணீங்க அப்டின்னா, இந்த இப்ப குடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல இந்த வெப்சைட்ட போய் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, அங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீன நான் காமிக்கிறேன். இப்ப வருது இல்லையா? இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன். ஒருவேள நீங்க தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க. கிருஷ்ணகிரி ஏரியால குடியிருக்கீங்க. முக்கியமா பர்கூர் தொகுதியில இருக்கீங்க அப்டின்னா, நீங்க அங்க போயிட்டு தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி, பர்கூர் அப்டின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா, கீழ வருது பார்த்தீங்களா? இந்த நேமு, அட்ரஸு, எங்க அந்த கடை இருக்கு, பின்கோடு எல்லாமே வருது. ஸோ இவங்கள அப்ரோச் பண்ணீங்க அப்டின்னா, இவங்க வந்து உங்களுக்காக இந்த அப்ளிகேஷன போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரூ. 30 ஃபீஸ் பே பண்ணா போதும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓடிஆரோ, இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அ எல்லாமே அப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபைனல் இது வரைக்கும் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க. அவங்கள வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் அலாட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபிக்ஸடா ஒரு பிரைஸ் ரூ. 30 ரூ. 30 குடுத்தீங்க அப்டின்னா, இத வந்து அவங்களே பண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க எந்த ஏரியாவ சேர்ந்தவங்களா இருந்தாலும், இங்க பார்த்த மாரி ஈரோடு, திண்டுக்கல் எந்த ஏரியானாலும் நீங்க தமிழ்நாட்ல எந்த ஏரியானாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா என்ன ஸ்டேட்டா இருந்தாலும். அந்த ஸ்டேட் போய் செலக்ட் பண்ணி, அந்த ஊரு, அந்த தொகுதிய நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, அங்க யாரெல்லாம் வந்து எந்த கம்ப்யூட்டர் சென்டர், அதாவது சிஎஸ்சி அப்படின்னும்போது காமன் சர்வீஸ் சென்டர். இந்த காமன் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு ரூ. 30 குடுத்து, இந்த வேலைய நீங்க பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு வேள லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர் இல்ல அப்படின்னா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி இந்த அப்ளிகேஷன் போடும்போது, ஆன்லைன்லயே உங்களுக்கு ஒரு தடவ ஃபோட்டோ எடுக்கும் உங்கள. அது வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்டின்னுவாங்க. அது ஆதாருக்கும் உங்களுக்கும் மேட்ச் ஆகணும். ஸோ, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், அத அந்த கம்ப்யூட்டர் சென்டரே சரி பண்ணி தருவாங்க. இல்ல அப்டின்னாலும், நீங்க வந்துட்டு Play Storeல போயிட்டு, அந்த அப்டேட் ஆதார் போயிட்டு, அதுல நீங்க பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் லாக் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதையும் ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பண்ணுங்க. இத ஸ்க்ரீன் நான் ஆல்ரெடி காமிச்சுட்டேன். இந்த மாதிரி தான் நீங்க போயிட்டு உங்களுக்கான அந்த காமன் சர்வீஸ் சென்டர நீங்க செலக்ட் பண்ணணும். அதே இதில உங்களுக்கு வந்து ஓடிஆர் இருக்கு இல்லையா? நீங்க அந்த ஓடிஆருக்கு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். நீங்களே பண்ணிக்கிறது அப்டின்னா, நியூ யூசர் அப்டின்னு வரும். நியூ யூசர்ல நீங்க ஆதார் நம்பர் குடுத்துட்டு கெட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, ஆதார் வாங்கும்போது என்ன நம்பர என்ன மொபைல் நம்பர் வந்து உங்க வீட்ல ஒரு வேள உங்க அப்பா, அம்மா மொபைல் நம்பர் கூட நீங்க குடுத்துருக்கலாம். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய இங்க குடுத்துருங்க. குடுத்துட்டு இந்த கேப்ச்சா இங்க வருது. கேப்பிட்டல் லெட்டர்ல UHRX18 சாரி I8. ஸோ இந்த கேப்ச்சாவ கீழ போட்டு ப்ரொசீட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் போயிடும். இங்க ஆக்சுவலா இத நான் ஏன் பண்றதில்ல அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல ஸ்டூடண்ட்டுக்காக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி நெறைய பண்ணியிருக்காங்க. இதுல நான் ஃபேக்கா ஒரு ஆதார் நம்பரெல்லாம் குடுத்து போக வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட இப்ப வந்து ஸ்டூடண்ட் யாரும் இல்ல. இதெல்லாம் பண்ணி குடுக்குது, அத வீடியோவா கேப்சர் பண்ணி போடுறதுக்கு. ஸோ, அதனால நான் வந்து இத பண்ணல. இந்த ஸ்க்ரீன் மாதிரி தான் வரும். இந்த ஸ்க்ரீன்ல அவங்களே சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்டூடண்ட்டோ, இல்ல பேரண்ட்டோ, இல்ல லீகல் கார்டியனோ யாரா இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்? அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டோ, இல்ல ஆதாரோ, இல்ல ஓடிபிக்கான அந்த மொபைலோ பக்கத்துல எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்கன்னா, எப்பனாலும் அவங்க குடுத்த ஸ்காலர்ஷிப்ப திருப்பி வாங்கிருவாங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் திருப்பி கிடைக்காது.
ஏன்னா உங்க நேமு, உங்க ஆதார் நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருவாங்க. ஸோ அத மாத்திரம் பண்ணாதீங்க. உங்கள பாஸ்வேர்ட கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கோங்க. மத்தவங்க கிட்ட நீங்க குடுக்க வேண்டாம். அதேமாரி எப்பயாவது பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்டின்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் குடுத்து உங்களால திருப்பி அத வந்து ரீட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அதே மாரி ஒன்ஸ் நீங்க ஓடிஆர் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓடிஆர்க்கு ரொம்ப பேசிக் கேஒய்சி தான். ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அப்ளிகேஷன் லாகின். இந்த அப்ளிகேஷன் லாகின்ல போயிட்டு, லாகின் வித் ஆதார் போட்டு, ஆதார் நம்பரு, ஓடிபி போட்டு, இதே கேப்ச்சா போட்டு நீங்க ப்ரொசீட் அப்டின்ற இதுல போய்க்கலாம். போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிட முடியும். ஸோ இவ்ளோ தான் உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலா இது வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த ஒரு வீடியோவ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்ல இந்த ஸ்காலர்ஷிப். நீங்க அதுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படின்னாலும், தேவைப்படுற யாருக்காவது குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இத தேவைப்படுறவங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக்.